பிரபஞ்ச சக்தி டிவி. Video 72. கடமை மாத இதழ் நவம்பர் 2008. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி. For the first time, Dalits offer prayers at temple near Salem. Nearly 300 Dalit men, women and children entered the Kandampatti Dhurapathy Amman temple and offered prayers for the first time in its century-old history. தலித் இன மக்களை திரௌபதி அம்மன் ஏற்றுக்கொண்டது போல் நாட்டிலுள்ள மற்ற அம்மன்களும் ஐயன்களும் எப்போது ஏற்றுக்கொள்வார்களோ. செய்தி. Politicians and privacy. In a tokening confession, the British Liberal Democratic leader Nick Clegg told a Mainz magazine that he slept with no less than 30 women before settling down with his wife. How is boasting about his sexual conquests relevant to his job? இப்படியே எல்லா தலைவர்களும் தங்கள் பாலின சாகசங்களை பட்டியல் போட்டு சொல்லட்டும். ஒழுக்கம் பற்றிய சராசரி மனிதனின் தவறான கருத்து சரியாகிவிடும். செய்தி. Particle collider test begins in Geneva. The world's largest particle collider passed its first major test by firing two beams of protons in opposite directions around a 70-mile underground ring in what scientists hope is the next great step in understanding the makeup of the universe. மனிதனும் மோதுவதை பார்த்து அலுத்து போன விஞ்ஞானிகள் புரோட்டானும் மோதுவதை பார்க்க ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் ஆசை நிறைவேறட்டும். செய்தி. Bindra's shot brings home Olympic gold. Abhinav Bindra won the Olympic gold medal for the 10-meter air rifle event, bagging for independent India its first individual Olympic gold and sending the nation into raptures. பிந்திராவை பாராட்டுகிறோம். இவ்வளவு பெரிய இந்தியாவுக்கு ஒரு பிந்திரா போதாது. செய்தி. Anna, commoner extraordinary, a magical orator and compelling writer, Anna's gifts were greatly accentuated by the family affection he brought into his environment. EVR and Anna reworked and redeemed Tamil identity and self-respect. திராவிட இன உணர்வை அழிந்து போகாமல் காத்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் CN அண்ணாதுரை ஆவார். அடுத்த தலைப்பு. திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 6. வாழ்க்கை துணைநலம். குறள். புகழ்புரிந்த இலிலோர்க்கு இல்லை இகழ்வார்முன் ஏறுபோல் பீடு நடை. பொருள். புகழைக் காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர்முன் காளை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை. நல்ல மனைவியும் மக்களும் பெற்றவர்கள் மனதில் மகிழ்ச்சி இருக்கும். எனவே அவர்கள் தோற்றத்தில் கம்பீரமும் இருக்கும். ஆனால் தான் செல்லும் பாதையில் மன உறுதி படைத்தவன் மனைவி மக்களை எதிர்பார்த்து வாழ்வதில்லை. அடுத்த தலைப்பு. பிரபஞ்ச சக்தி மதம். தோன்றப்போகும் பிரபஞ்ச சக்தி மதத்தை திராவிட இந்து மதம் என்று சொல்வதில் தவறில்லை. இப்போதுள்ள ஆரிய இந்து மதத்தால் அதிக பாதிப்புக்கு ஆளானவர்கள் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஓபிசிஸ் என்ற பெயரில் இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் திராவிடர்களே. திராவிடர்கள் பின்பற்ற போகும் பிரபஞ்ச சக்தி மதத்தை திராவிடர்களே உருவாக்குவதுதான் சரி.
திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் திராவிடர் என்பது உண்மையானால் பிரபஞ்ச சக்தி மதத்தையும் திராவிடர்களே உருவாக்கி வளர்க்க வேண்டும். திராவிட இனம் தலைநிமிர அவர்கள் உருவாக்கப் போகும் பிரபஞ்ச சக்தி மதம் வழிகாட்டட்டும். அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற நிலை மாறட்டும். மற்ற இன மக்களுக்கு திராவிடர்கள் தலைமை தாங்கட்டும். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. வேதங்களுக்கு பிறகு பிராமணங்கள், பாகவதங்கள், உபனிஷத்துக்கள் மற்றும் பகவத்கீதை இயற்றப்பட்டன. பகவத்கீதை தோன்றிய காலம் கிமு 300ஆம் ஆண்டு ஆகும். சைவிசம் வேதகாலத்தை விட பழமையானது. ஏனெனில் சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே சைவம் என்று ஒரு மக்கள் பிரிவு இருந்தது. இந்திய வரலாற்றில் சுங்கர்கள் காலத்திலும் பின்னர் குப்தர்கள் ஆட்சியிலும் சிவ வழிபாடும் பக்தியும் வளர்க்கப்பட்டன. தற்போதுள்ள காஷ்மீரி சைவம், கர்நாடகாவில் காணப்படும் வீர சைவம் குறிப்பிடத்தக்க மக்கள் பிரிவுகள். தென்னிந்தியாவிற்கு வந்து குடியேறிய யாதவர்கள் மதுரையை மையமாக கொண்டு கிருஷ்ண பக்தியை வளர்த்தனர். கிபி 500 முதல் கிபி 900 வரை ஆழ்வார்கள் வாழ்ந்த காலம் ஆகும். ஆழ்வார்களுக்கு பின்னால் வந்தவர்கள் ஆச்சாரியர்கள் என அழைக்கப்பட்டனர். ராமானுஜ ஆச்சாரியார் வட இந்தியாவிலும் செல்வாக்கு பெற்றிருந்தார். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்காவின் எல்லா பகுதிகளிலும் பூச்சிகளால் பயிர்கள் நாசமடைந்திருக்கின்றன. முற்றிலும் பயிர்கள் அழிந்ததும் உண்டு. பெருமளவில் பணத்தை செலவழித்து கண்டம் முழுவதும் மருந்து தெளித்து பூச்சி தொல்லையை குறைத்துள்ளனர். மக்களை பீடித்துள்ள நோய்களில் காச நோய் மரணத்தில் முடிகிறது. தொழுநோய் ஆப்பிரிக்க கண்டத்தின் பூமத்திய ரேகை பகுதியில் மிகப்பெரிய நோயாக உள்ளது. தட்டம்மை தடுப்பு மருந்தால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது மக்கள் தொகை பெருக்கமும் பஞ்சமும் ஆசியாவை விட ஆப்பிரிக்காவில் குறைவாகவே காணப்படுகின்றன. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. When the sex is not determined, we use the pronoun of the masculine gender as there is no singular pronoun of the third person to represent both male and female. Example, everyone should do his duty. Anyone can do this if he tries. The distributive pronouns each, either, neither are always singular and are followed by the verb in the singular. Each of the boys gets a prize. Either of you can go. Be a man of quotations. The way to stop financial joyriding is to arrest the chauffeur, not the automobile. Calumny is cutting honest throats by whispers. Calumniate, calumniate. There will always be something which stings. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். தூசரா தூசரா இரண்டாவது, தீசரா தீசரா மூன்றாவது, சௌத்தா சௌத்தா நான்காவது, பாஞ்சுவாம் பாஞ்சுவாம் ஐந்தாவது, சட்டுவாம் சட்டா சட்டுவாம் சட்டா ஆறாவது. வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். हिंदुस्तान का किसान, हिंदुस्तान का किसान, इंडिया व्यवसायी. तुम्हारा देखा हुआ शहर, तुम्हारा देखा हुआ शहर, नी पार्ता नगरम. घर जिसमें आग लगी हो, घर जिसमें आग लगी हो, தீப்பற்றிய வீடு. अपनी पाठशाला தன்னுடைய பள்ளிக்கூடம். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி குடியரசு துணைத் தலைவர் தன் பதவிக்காலம் முடிந்த பிறகும் அந்த பதவிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் பதவியேற்கும் வரை பதவியில் இருப்பார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்காலம் முடியும் முன்பே அந்த பதவிக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மரணம், பதவி விலகல், பதவி நீக்கம் அல்லது வேறு காரணங்களால் துணை ஜனாதிபதி பதவி காலியானால் தாமதமின்றி அப்பதவிக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுபவர் பதவியேற்கும் நாளிலிருந்து 5 ஆண்டுகள் பதவியில் இருப்பார். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். சில ஆண்களுக்கு மனைவியாகும் தகுதி எந்த பெண்ணுக்கும் கிடையாது. சில பெண்களுக்கு கணவனாகும் தகுதி எந்த ஆணுக்கும் கிடையாது. இந்த தவறான எண்ணத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். INTUC தலைவரோடு நான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சுற்றறிக்கையில் வெளியிட்டது MK மாரடி கையாண்ட ராஜதந்திரம். அதை ஃபெடரேஷன் தலைவரிடம் விமான நிலையத்தில் காட்டியது சீனிவாசகுமாரின் குள்ள நெறித்தனம்.
இரண்டும் சேர்ந்து என்னை தப்பிக்க முடியாத இக்கட்டில் மாட்டிவிட்டன. நண்பரும் எதிரியும் சேர்ந்து கவிழ்த்த அந்த சம்பவம் சில நாட்கள் என்னை வேதனைப்படுத்தியது. பிறகு அந்த நகைச்சுவையை நினைத்து சிரிக்க கற்றுக்கொண்டேன். மறுநாள் ஸ்வாகத் ஹோட்டலில் ஃபெடரேஷன் தலைவர் எம் ராஜகோபால் எல்லோரையும் சந்தித்தார். பொதுக்குழு கூட்டத்தில் நான் மட்டுமே ஐஎன்டியூசி யூனியனுக்கு எதிராக ஓட்டு போட்டேன் என்று தெரிந்ததும் என்னை மிகவும் மதிப்பு கொடுத்து நடத்தினார். என் யோசனைப்படி தமிழ்நாட்டில் புதிய யூனியனை ஆரம்பிப்பதே நல்லது என்று ராஜகோபால் உணர்ந்தார். நான் நினைத்ததை என்னால் முழுமையாக சாதிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் சீனிவாசகுமாரின் சுயநலம். சென்னைக்கு வெளியே உள்ள வங்கி கிளைகளுக்கு மட்டும் கோயம்புத்தூரில் புதிய யூனியன் ஆரம்பிக்கப்பட்டது. என்னோடு ஏற்கனவே பணியாற்றிய சம்பத், ஹரிஹர பிரசாத் ஆகியோர் தலைவராக செயலாளராக பொறுப்பேற்றனர். முனியப்பன், மார்க்கண்டன் ஆகியோர் துணைச் செயலாளராக துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டனர். சீனிவாசகுமாரின் ஆட்கள் தலை தூக்காத வண்ணம் பார்த்து கொண்டேன். புதிய யூனியன் நான் இல்லாமலே கூட வந்திருக்கலாம். ஆனால் அதற்கு நானும் காரணம் என்பதே என் மகிழ்ச்சி. இதில் எனக்கு என்ன லாபம்? சீனிவாசகுமாரின் செல்வாக்கு சென்னைக்கு வெளியே வளராமல் தடுத்தேன். கோயம்புத்தூரில் நான் வென்றதும் சீனிவாசகுமார் தோற்றதும் உண்மை. அடுத்த தலைப்பு கவிதை. கல்வி. கற்றுப்பெறுவது கல்வி. பள்ளியில் கிடைப்பது புத்தக கல்வி. தெளிவாய் கற்றவன் கல்விமான். ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது. வாழ்ந்து பெறுவது அனுபவ கல்வி. புத்தகம் அனுபவம் இரண்டும் இப்போது வாழ வழிகாட்டும். புதிய பிரச்சனை, புதிய தீர்வு, புதிய கேள்வி, புதிய பதில். மனிதன் மூளையே கல்விக்கூடம். பள்ளிக்கூடம் இடையில் வந்து போகும். அடுத்த தலைப்பு கட்டுரை. சமூகம். உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மனிதன் என்று கருதப்படும் அமெரிக்காவின் ஜனாதிபதி பில் கிளின்டன் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தது. முதலில் குற்றச்சாட்டை பொய் என்று சொல்லி வன்மையாக மறுத்தார். பிறகு அமெரிக்காவின் பாராளுமன்றமான காங்கிரசின் சார்பில் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரே மறுத்த குற்றச்சாட்டை ஒத்துக்கொண்டார். தம்மிடம் உதவியாளராக பணியாற்றிய பெண் ஊழியரிடம் பாலியல் ஈடுபாடு காட்டியதாகவும் அந்த பெண்ணின் மேனியை வருடியதாகவும் முத்தம் கொடுத்ததாகவும் ஒத்துக்கொண்டார். பெரும்பான்மை அமெரிக்கர்கள் ஜனாதிபதி கிளின்டன் மிகப்பெரிய குற்றம் எதையும் புரிந்துவிடவில்லை என்றும் அதற்காக அவர் பதவி விலக வேண்டாம் என்றும் கருத்து தெரிவித்தனர். அமெரிக்க மக்களின் பிரதிநிதிகள் அடங்கிய காங்கிரஸ் பொதுமக்களின் கருத்தை நிராகரித்து விட்டது. கிளின்டன் பதவி விலக வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தனர். ஜனநாயகத்தில் மக்களுக்கு தங்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை மட்டும்தான் உண்டு. இப்படித்தான் ஆள வேண்டும் என்று தினமும் சொல்லும் உரிமை கிடையாது. எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை ஆட்சியாளர்கள் தான் முடிவு செய்வார்கள், மக்கள் அல்ல. பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டது பற்றி உங்கள் கருத்து என்ன? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மனநோயாளி என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கூடவே தான் ஒரு அராஜக மூர்க்கன் என்று அவர் இப்போது நிரூபித்திருக்கிறார். கேள்வி 2. நவம்பர் 2024 இல் பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தின் கொள்கைகள், கோட்பாடுகளைப் பற்றி சொன்னீர்கள். இப்போது அவற்றில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? மாற்றம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இப்போது அதற்கு அவசியம் இல்லை என்று சொல்கிறேன். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் துணையாக இருந்தால் போதும் என்று சொல்கிறேன். கேள்வி 3. கற்பனை என்றாலும் என்ற பாடலை பாடுவீர்களா? கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். அற்புதமாகிய அருட்பெருஞ்சுடரே, அற்புதமாகிய அருட்பெருஞ்சுடரே, அருமறை தேடிடும் கருணையன் கடலே, அருமறை தேடிடும் கருணையன் கடலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும்
கந்தனே உனை மறவேன். நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, கற்பனை என்றாலும் காற்றிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். கந்தனே உனை மறவேன். கந்தனே உனை மறவேன். கந்தனே உனை மறவேன். மீண்டும் சந்திப்போம் வாசுகி. பாய் சார். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.